நம்ம இன்னைக்கு பார்க்க போற அனிமே என்னன்னு பாத்தீங்கன்னா கென்கன் அஷரா அப்படிங்கிற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கலந்த அனிமே தான் பார்க்க போறோம். இந்த அனிமேல அப்படி என்னதான் யூனிக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய எல்லா மேட்ச்லயுமே பிசினஸ் கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அது எப்படின்னா இந்த கென்கன் அஷரா யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி அவங்களோட கான்ட்ராக்ட் இல்லை இன்னொரு கம்பெனி கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி லீகலா சண்டை போட்டு தான் முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஃபைட்டர்ஸை ஹையர் பண்ணி உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சண்டை போட விடுவாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு போட்டியில தான் நம்ம ஹீரோ ஒரு ஃபைட்டரா சேர ஒருமே பல வித்தியாசமான ஃபைட்டர்ஸ் கூட சண்டை போடுவாரு. இந்த அனிமேல இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸே இதான். நம்ம ஒரு போட்டின்னு வரும்போது அந்த பிளேயரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, அவருக்கு இந்த போட்டியில வின் ஆகுறது மூலமா என்ன கிடைக்கும் அப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ கம்பெனிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு பாக்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும். இந்த அனிமேல நான் ஒரு மைனஸா பார்த்தது வந்து ஆக்சுவலி எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்குது. ஃபைட்ல இருந்து எல்லாமே 3D அனிமேஷன் பண்ணி வச்சிருப்பானுங்க கேரக்டர்ஸ்க்கு மட்டும். நிறைய பேருக்கு பார்க்க பிடிக்காது, ஆக்சுவலி எனக்குமே பிடிக்காது. 2D அனிமேஷனே பண்ணிருக்கலாம், இதுக்காக 3D பண்ணானுங்கன்னு தெரியல. பட் வேர்ல்டு பில்டிங்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும். ஆக்சுவலி பாக்கியை விட சூப்பரா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்து யாருக்காட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பாய்ஸ் இவருக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல முக்கியோட பிஸியான இரவு நேரத்தில் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மிடில் ஏஜ்டு மேன் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிற வேலையில ஒருத்தர் ஒரு பையனை சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உள்ள போனா அவனுக்கு 2 பேரும் சண்டை போட தயாராயிட்டு இருக்கேன். இவருமே இது யாருக்குமே தெரியாம ஒடிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ரெட் கலர் ஹூடட் போட்டுட்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அந்த கதையோட ப்ரோட்டாகனிஸ்ட் ஒகிட்டா டோமா. அவன் அந்த கிரே கலர் சூட் போட்டிருக்கான்ல, அவன் தானே நம்ம ஹீரோ வந்து சந்துக்குள்ள இழுத்துட்டு வந்தான். நான் என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ தான் அவங்க கிட்ட சண்டையை இழுத்துருக்காரு. ஸோ அதனாலதான் அவனுமே நான் இவ்வளவு மஸ்குலரா இருக்கிறேன், இதை பார்த்த பிறகு நீ என்கிட்ட சண்டை இழுக்கிறான்னா கண்டிப்பா நீ ஒரு பைத்தியமா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ அவனை கூட கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்கிட்ட சண்டை போட்டு காமி அப்படின்னு சொல்லும்போது இவனுமே பயங்கரமா ட்ரிகர் ஆகி அவனோட ஷர்ட்டை கிழிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ண வருவானா. நம்ம ஹீரோ எல்லா பஞ்சில வந்து ஈஸியாவே டாச் பண்ணிட்டு இருப்பாரா. அவன் கீழே ஒரு பாட்டில் இருக்கும், அதை உடச்சு நம்ம ஹீரோ மேல வீச ஜஸ்ட் மிஸ் அவனோட ஃபோர்ஸபிளான கிக்ல மாட்டிருப்பாரு. ஆனா அவனுமே இப்படி தப்பிச்சு ஓடுறதுக்காகவே என்கிட்ட சண்டை எடுத்த அப்படின்னு கேட்க பேசி ஃபுல்லா கூட முடிச்சிருக்க மாட்டான். அவனோட ஃபேஸ்ல ஒரு பஞ்சு கொடுக்க கடுப்பாயிரம் என்னைய அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ண வருவானா. அந்த ஒரு கிக் கொடுக்க அவன் முட்டை போட்டு உட்காந்துருவான். ரொம்ப கடுப்பான நம்ம அதை ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றதுக்காக வருவானா. அவனோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனோட போன்ஸை வந்து டிஸ்லோகேட் பண்ணி விட்டுருவாரு நம்ம ஹீரோ. சைடு ஆம் டிஸ்லோகேட் ஆன போதுமே கூட சண்டை போடுறதுக்காக வருவானா. எஸ், நம்ம ஹீரோ வந்து பினிஷிங் ப்ளோ கொடுத்துட்டு திரும்பும் போது இவ்வளவு நேரமா அந்த ஃபைட் அந்த பெரியவர் பார்த்துட்டு இருந்திருப்பார்ல. நம்ம ஹீரோ கிட்ட உங்களோட நேம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு பயம் கலந்த ரெஸ்பெக்டோட கேட்பாரு. ஹீரோவுமே டொக்கிட்டா ஓமா அப்படிங்கிற அவரோட நேம் சொல்லிட்டு சரி உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது இவருக்குமே ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு இருந்தாலும் அவரோட நேம் சொல்றாரு. யமாஷிட்டா காசு அப்படிங்கிற அவரோட நேமையும் சொல்ல நம்ம ஹீரோவும் அவரோட நேமை கேட்டுட்டு நீ என் கூட சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சீரியஸா தான் கேட்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. அவருக்கு மூச்சு முட்டுது, அவரோட வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. இப்படியே தட்டி தடுமாறி இல்ல உங்க கூட நான் சண்டை போட வரல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சண்டை போட வரலன்னா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிருவானா. போன பிறகுதான் இவருக்கு வந்து மூச்சே வரும். அளவுக்கான ஒரு பயத்தை அனுபவிச்சிருப்பாரு. இப்ப இந்த அளவுக்கான ஒரு பயத்தை யாமாஷிட்டா பாத்துட்டாரா, அவர் டெத் ஆயிட்டாருன்னு நினைச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட பேசினதுல வந்து 54 வயசு ஆகுது. இது வரைக்கும் வந்து சொசைட்டில தப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அது எதையுமே அவர் பண்ணது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு டெத்தை கண்ணில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்திருக்கும்ல. அதனாலயே அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணு கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் நோக்கி பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனில தான் நம்ம யமாஷிட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கம்பெனியோட சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட மேனேஜர் வந்து நம்ம யமாஷிட்டா கிட்ட போன மந்த் உனக்கு கொடுத்த டார்கெட்டை நீ ரீச் பண்ணல, எல்லா மந்த்தும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரா. நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ இதே தான் ஒவ்வொரு மந்தோட எண்டுமே சொல்லிட்டு இருக்க, ஆனா ஒரு இம்ப்ரூவ் மட்டுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. யமாஷிட்டாக்கு வந்து கடுப்பா இருக்கும், ஒரு சின்ன பையன் என்ன கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், இவனோட உழைப்பால அவன் வந்து மேனேஜர் ஆயிருந்தா பரவாயில்ல, ஆனா இவனுக்கு இந்த கம்பெனியோட சீஃப் வந்து சொந்தத்துல வருவாரு அப்படிங்கறனாலே இவனுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப மட்டும் நான் நம்ம ஹீரோ மாதிரி பவர்ஃபுல்லா இருந்தனா இப்ப தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரா. இவர் இங்க இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் வருவாரா. வந்தது நம்ம யமாஷிட்டாவை பார்த்து உன்னை வந்து சீஃப் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, நீ வந்து நம்ம கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் பேரு என்ன பிரச்சனைடா பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேஸை மாத்தி சொல்லும்போது அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி யமாஷிட்டா பார்த்துட்டு இருப்பாரா. நெக்ஸ்ட் சீன்ல யமாஷிட்டா சேர்மனை பாக்குறதுக்காக போயிருப்பாரா. சேர்மன் நார்மலா தான் இருக்காரு, ஆனா இவருக்கு பயம் தாங்கல. நார்மலா அந்த கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி சேர்மனே கூப்பிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரா. அப்பதான் சேர்மனுமே கூப்பிட்டு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 பேருக்கு இடையில பிரச்சனைனா அதை எப்படி தீர்த்து வைப்பேன்னு கேட்பாரா. சிம்பிள் தான், பேசி சால்வ் பண்ணா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல சால்வ் பண்றது அது ஒரு
வழி. நம்ம ஒரு பிரச்சனையை பல வகையில தீர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான பெஸ்ட் வே வந்து வயலன்ஸை யூஸ் பண்றது தான் அப்படின்னு சொல்ல. ஆனா வயலன்ஸால எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் யமாஷிட்டா கிட்ட இருக்க அதை சேர்மனுமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, நீ நினைக்கிறது சரிதான், வயலன்ஸால ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது, ஆனா அது கண்ட்ரோல்ல இருந்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்படி சொன்னா புரியும்னு ஹிஸ்டரியில என்ன நடந்து அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஜப்பானோட எடோ பீரியட் போனோம்னா, ஜப்பான்ல எடோ பீரியடுங்கிறது வந்து 1960s இருந்து 1980s வரை இந்த ஷோகுனேட் ஆட்சிம்பாங்க. ஒருத்தருக்கு கீழே மொத்த கண்ட்ரியுமே வருது, அவரு சொல்றதுதான் சட்டம் எல்லாமே. இந்த டைம்ல தான் பிசினஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வாழ்ந்த மெர்ச்சன்ட்ஸ், இந்த வணிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட பிசினஸ் ஆப்போசிட் பார்ட்டிலாம் இருப்பாங்களா, அவங்களை கீழே தள்ளுறதுக்காக இந்த அசாசின், நிஞ்சா அந்த மாதிரியான ஆட்களை யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் காம்படிட்டரா இருக்கிறவங்களை கொல்றது, இந்த மாதிரி கிரைம் வந்து வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. இது வந்து ஒரு அளவுக்கு மேல போக அந்த டைம்ல இருந்த ஷோகுன் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா வணிகர்களையுமே கூப்பிட்டு, நீங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இன்டைரக்டா கொல்றதை விட்டுட்டு திரும்பியா சண்டை போட்டு முடிச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்க, வணிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு இடையிலான பிரச்சனை, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான டூயல்ல சண்டை போட்டு யாரு வின் பண்றாங்களோ உங்களுக்கு சாதகமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எல்லாத்தையுமே யமாஷிட்டா கிட்ட சொல்லிட்டு, வழியில வந்தவங்க தான் நான் கூட சண்டை போட்டு தான் முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல, இவருக்கு புரியல இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு தெரியும் நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து, நீ நம்புறியோ நம்பலையோ, ஆனா நாங்க இப்ப கூட பிசினஸ் டீலிங்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, யமாஷிட்டாக்கு வந்து நம்ப முடியல. இது வந்து அவருக்கு ரொம்பவுமே புதுசா இருக்கு. இருந்தாலும் சேர்மன் வந்து எந்த அளவுக்கு சீரியஸா சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி யோசிப்பாரா. அப்பதான் சேர்மனுமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய மேட்சுக்கான பேரு தான் கென்கன் சொல்ல, அது மட்டும் இல்லாம இன்னொரு கம்பெனி கூட ஒரு ரைட்ஸ் விஷயமா எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கான மேட்ச் வந்து என்ன 5 நாள் கழிச்சு நடக்கிறதா இருந்துச்சு, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ண அந்த ஃபைட்டர் வந்து ரீசன்ஸ்னால வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரா. யார் இவங்க ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ண ஃபைட்டர்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒருத்தர் அடிச்சு போட்டிருப்பார்ல, அவரை தான் சொல்றாரு. இப்ப எங்களுக்கு ஃபைட் பண்ண இன்னொரு ஆளு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. யமாஷிட்டா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, நீங்க என்ன ஃபைட் பண்ண தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேர்மனுமே அதுக்கு இப்ப அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ஒருத்தர் ஃபைட் பண்றேன்னு சொல்லி அவனாவே முன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, யாரு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யமாஷிட்டாவை பின்னாடி திரும்பி பார்க்க ஹீரோ அதுல நடந்து வருவானா. அதை பார்த்த யமாஷிட்டாக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அவனாது அப்படின்னு சொல்லி இவரும் இங்க யோசிச்சுட்டு இருக்க. 2 பேருமே மாத்தி பேசுகிறத வச்சு சேர்மனுமே, 2 பேருமே ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி நீங்க 2 பேரும் ஆல்ரெடி பழக்கம்னா எங்களோட வேலை வந்து ஈஸியா முடிஞ்சிடும். நான் இப்போதுல இருந்து யமாஷிட்டா இருக்காருல, அவர் தான் நம்ம ஹீரோவை பாத்துக்க போறாரு. நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு ஏதாவது தேவைன்னா யமாஷிட்டா கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்ல, யமாஷிட்டாக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோவை பார்த்தாலே அவருக்கு அந்த அளவுக்கு ஷிவரிங் ஆகும். இவன் கூடயே 5 நாள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வாயை பொழந்துட்டு இருப்பாரா. இவங்க 2 பேரும் போன பிறகு சேர்மனோட பிஏ இருக்காங்களே, அவங்க சேர்மன் கிட்ட நம்ம ஹையர் பண்ணால அடிச்சது வந்து நம்ம ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சேர்மனுக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ தான் இதை பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு, இருந்துமே ஹையர் பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணாலே அடிச்சு போட்டிருக்காருன்னா நம்ம ஹீரோ வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வேலைக்கே ஹையர் பண்ணிருப்பாங்க. அப்பதான் அந்த பிஏ வந்து, சரி அவரு பரவாயில்ல, இதுக்காக அந்த நார்மல் எம்ப்ளாய் கிட்ட கென்கன் மேட்சை பத்தி சொன்னீங்க, நமக்கு ஃபைட்டர்ஸை டேக் கேர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எதுக்காக பர்டிகுலர் அவனை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு சேர்மனுமே அவனை பாத்துக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நார்மலா பதில் சொல்லுவாரா. இங்க செக்ரட்டரிக்குமே தெரியுது இவர் ஏதோ மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல சேர்மனுமே நம்ம ஹீரோவோட உண்மையான முகம் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. வெளியே போன நம்ம ஹீரோ கிட்ட யமாஷிட்டா ஓடி வந்து, ஹீரோ கிட்ட அவர் சொன்ன ஆஃபரை வந்து நீங்க ஏத்துக்க கூடாது, ஃபைட் பண்றதுங்கிறது கிரைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணல, சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்ல, இவருக்கு வந்து நம்ம ஹீரோ நார்மலா கேட்டதே கண்ணை வச்சு மிரட்டி கேட்ட மாதிரி இருந்திருக்கும். அவருமே ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாரா. அதோட அந்த சீனாங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் யமாஷிட்டா இருக்காருல, அவரோட டே லைஃபை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து 34 வருஷமா நோகி கம்பெனிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. வருஷத்தோட அவருக்கு வந்து 56 வயசுமே ஆக போகுது. அவருக்கு வந்து 2 பையனுங்க இருக்காங்க. ஒருத்தனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது அவனோட ரூமுக்கு வெளியே சாப்பாடு வச்சுட்டு வந்துருவாரு. அவனுமே சாப்பாடு எடுத்துட்டு உள்ள போயிருவான். இதுதான் அவரோட பையன் கென்சோ. அவனோட ஜூனியர் ஸ்கூல் முடிச்சதுல இருந்தே இப்படிதான், அவன் அந்த வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான். இந்த மாதிரி சொசைட்டியை ஃபேஸ் பண்ண பயப்படக்கூடிய பையன். அவனுக்கு வந்து 25 வயசு ஆக போகுது. 3 வருஷமா அவனோட ஃபேஸை கூட இவர் பார்த்ததே கிடையாது. அவருக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் தான் கென்சோவோட தம்பி. அவனுமே போன வருஷம் ஸ்கூலை பாதியிலே டிராப் அவுட் பண்ணிட்டு கிடைச்ச பேட் ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃபுளுன்ஸ்னால வீட்டுக்கே வரதில்லை, எப்பவுமே வெளியே தான் சுத்திட்டு இருப்பானா. எப்போவாவது வீட்டுக்கு வருவான், அப்பவும் வீட்டுல இருக்கக்கூடிய காசை மட்டும் எடுத்துட்டு போயிருவான். அண்ட் அவரோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுமே இவரை விட்டுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டாங்க. இதுக்காக இவரை விட்டுட்டு ஓடி போனாங்க அப்படிங்கிற ரீசன் கூட இவருக்கு என்ன தெரியாது. இப்போதைக்கு அவருக்குன்னு இருக்கக்கூடியது இந்த லேண்ட், அந்த வீடு மட்டும்தான். அதுக்குமே இன்னும் 15 வருஷத்துக்கான லோன் கட்ட வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் இன்னுமே உழைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவரோட லைஃபை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவர் இருக்கக்கூடிய ஊருக்குமே போவாரா. அவருமே நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய வீடு எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா ஏதோ பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையாவே கிட்டோட வீடு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. வீட்டுல காலிங் பெல்லாவது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா அதுவுமே ஒர்க் ஆகல. வழி இல்ல, டோரை திறந்துட்டு உள்ள பேர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரா. ஹீரோ பேரை சொல்லிக்கிட்டே உள்ள போகும்போது டப்புன்னு ஃப்ளோர் உடஞ்சி கால் உள்ள போயிருமா. வீட்டுல உண்மையாவே ஆட்கள் வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. சடனா அவருக்கு ஃப்ரெண்ட்ல வந்து ஸ்டேர்ஸ் இருக்கும்ல, இது பின்னாடி இருந்து ரத்தமா தெறிக்க ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சரி என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம் சொல்லிட்டு இவருமே நடந்து போக பின்னாடி வந்து ரத்த கலையில நம்ம ஹீரோ வந்து இப்படி நிப்பாரா.
இருப்பாரா. பார்த்து யாமிஷிட்ட என்ன கொலை பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அப்படின்னா தெளிவா யாரு அப்படின்னு ஃபேஸை பார்க்கும்போதுதான் அவருக்குமே தெரியுது. கிட்ட நீங்களா, நானும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு ரத்தமா இருக்குது, ஏதாட்டும் உங்களுக்கு அடிபட்டுட்ட ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் இது வந்து என்னோட பிளட் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்குல்ல அதோட பிளட் தான் அப்படின்னு சொல்ல, பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவ்வளவு பெரிய வைல்டு பேரை அடிச்சு போட்டிருப்பான். இவ்வளவு பெரிய காட்டு பண்ணியை பார்த்ததும் அவருமே பயத்துல அலறிட்டு இருப்பாரா. அனிமேஷன் வந்து பேக்ரவுண்ட்ல ஃபுல்லாவே சூப்பரா இருக்குது. கேரக்டர் மட்டும் 3D அனிமேஷனுங்கும் போது கொஞ்சம் பாக்குறதுக்கு ஏடாதான் இருக்குது. பட் 2D அனிமேஷனே பண்ணிருக்கலாம். இதுக்காக 3D அனிமேஷன் பண்ணானுங்கன்னு தெரியல. இந்த மாதிரி தான் பெர்சர்க்கருக்குமே பண்ணி கேவலப்படுத்தி வச்சிருப்பானுங்க. சேக்கர் அது வந்து ரொம்பவுமே மோசமா இருக்கும். இது பரவாயில்ல. ஓகே, நம்ம இப்ப கதைக்குள்ள வந்துடலாம். யாமிஷிட்டா இருக்கார்ல, அவருமே நம்ம ஹீரோ கிட்ட இப்ப எதுக்காக பண்ணி அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் அனிமல்ஸ் சாப்பிடுறது வந்து நார்மல் தானே அப்படின்னு சொல்ல, இவருமே நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சைட்டா ஒரே பாயிண்ட்ல ஆன்சர் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாரா. அதான் நம்ம ஹீரோவும் யாமாச்சிட்டா பார்த்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் தனியா தானே வந்து அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். பில்டிங்கோட டோரை உடைச்சிட்டு 2 பேர் உள்ள வருவானுங்க. நம்ம ஹீரோவும் அவனை கூட சண்டை போட தயாராயிட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போட்டதுல ஒருத்தர் மட்டும் அவனோட ஃபேஸை காமிப்பானா. அவனை பார்த்ததுமே யாமாச்சிட்டாக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. நான் நினைக்கிறது கரெக்டுனா நீதான் இவான் கரைவா அப்படின்னு சொல்லி நேம மென்ஷன் பண்ணுவாரு. நம்ம ஹீரோக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரியல. யாமாச்சிட்டாவை பார்த்து உனக்கு அவனை தெரியுமான்னு சொல்லி கேட்க, அவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவன் வந்து ஒரு ரஷ்யன் கிக் பாக்ஸர், ரீசெண்டா கிக் பாக்ஸிங்ல இவன் தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு பாரா. அதே சமயத்துல அந்த இவான் இருக்கான், அவனுமே ஒண்ணுமே இல்ல, பிசினஸ் சம்பந்தமா தான் அப்படின்னு சொல்ல, இந்த எபிசோடுமே இந்த இடத்துல எண்ட் ஆகுது. அனிமே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் மட்டும் டிராப் பண்ணிட்டு போயிருங்க. சோயா பாய்.